ஓகே, குட் ஈவினிங் ஆல். கரெக்டாக நம்ம 8 மணிக்கு ஆரம்பிக்கணும். நான் 1 மினிட் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சாரி ஃபார் தட். நம்ம வந்து பூர்வ சௌக்கியம் லிவ் 360 டிகிரி அப்படின்ற அமைப்பை சேர்ந்தவங்க நம்ம. லிவ் 360 டிகிரி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 40 இயர்ஸ் அப்படின்னு சொன்னால் 20 இயர்ஸில் உங்கள் பாடி எப்படி இருந்துச்சு, எவ்வளோ எஃபிஷியன்சியாக இருந்தது, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தது, அதுதான் வந்து இந்த லிவ் 360 சொல்லுவாங்க. ஸோ இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ஷேர் பண்றேன். கிவ் மீ a few seconds. Okay, right. And it is absolutely consistency program. Consistency means 60 days we are in this program and 60 days consistency should be there. We learned this from there is a company called Nutrilite. அவங்க வந்து 1934ல இருந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறாங்க இந்த வேர்ல்ட். அண்ட் தே ஹேவ் ஸ்டார்டட் திஸ் லிவ் 360 ப்ரோக்ராம் வித் சயின்டிஸ்ட். கிட்டத்தட்ட ஒரு 300 சயின்டிஸ்ட் கிட்ட இருக்காங்க. அவங்கள வச்சு எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வந்து பேட்சாக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து 100 days அது கம்ப்ளீட்டட். தேர் ஆர் சோ மெனி பீப்புள் டிரான்ஸ்ஃபார்ம் தேர் லைஃப். அண்ட் பேட்ச் 2 ஆல்சோ 100 days கம்ப்ளீட்டட். பேட்ச் 3 வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுதுன்றதுக்காக 10 days குறைச்சிட்டு 90 days கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்புறம் பேட்ச் 4 அகெயின் 90 days கம்ப்ளீட் பண்ணோம். பேட்ச் 5 இன்னைக்கு வந்து 58வது நாள், 58th day. 2 more days left for them. அண்ட் பேட்ச் 6 யூ ஆர் கோயிங் டு பி தேர். இந்த ப்ரோக்ராம் எப்போ கமெண்ட்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் 21st September கமெண்ட்ஸ் ஆகுது. ஸோ நீங்கள் யூ ஆர் ஆல் வெல்கம் டு ஜாயின் திஸ். ஓகே, இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360யோட நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈட் ஹெல்தி, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு வந்து அவசர உலகத்துல இருக்கோம். அவசரமா சாப்பிட்டது, எவ்வளோ வேகமா சாப்பிடணுமோ வேகமா சாப்பிட்டுட்டு எவ்வளோ அவசரமா நம்ம ஆஃபீஸ் போகணுமோ அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பேஸ் லைஃப்ல இருக்கும்போது ஈட் ஹெல்தி உங்களுக்கு அது சொல்லித்தரோம். தென் மூவ் ஹெல்தி, ஃபியூல் யுவர் பொட்டன்ஷியல் அண்ட் அச்சீவ் யுவர் ஃபிட்னஸ் கோல்ஸ். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸசைசஸ். ஸோ இது வரைக்கும் நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு வி ஸ்டார்ட் வித் த யோகா. உங்களுக்கு டீச் பண்றோம், ஒரு யோகா டீச்சரை வச்சு டீச் பண்றோம். வீக்லி ட்வைஸ் தான், தட் டூ ஃபார் 20 minutes ஒன்லி. அண்ட் யூ ஹாவ் டு கண்டினியூ ரெஸ்ட் ஆஃப் த டேஸ். அண்ட் தென் ஃபீல் ஹெல்தி. உங்களோட டிஸ்கவர் த வேஸ் டு சப்போர்ட் மென்டல் வெல்னஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், இந்த 3 இம்பார்ட்டன்ட் எவ்ரிபடி ஃபார் எவ்ரி ஒன். அப்போ இந்த மென்டல் ஹெல்த் வெல்பீயிங்காக யூ ஹாவ் டு பி ஃபீல் ஹெல்தி அண்ட் ஆப்வியஸ்லி லுக் ஹெல்தி. நீங்க நல்லா இருக்கணும், அழகா இருக்கணும், ஸ்கின் எல்லாம் ஷைனிங்கா இருக்கணும். அப்போ இந்த நாளும் ஈட் ஹெல்தி, லுக் ஹெல்தி, ஃபீல் ஹெல்தி அண்ட் மூவ் ஹெல்தி அப்படின்னு சொல்றத இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360 ப்ரோக்ராம் எம்பசைஸ் தட் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு யூ. இதுக்கு வெளியே ப்ரோக்ராம்லாம் கண்டக்ட் பண்றாங்க. ஆக்சுவலா வெயிட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, தென் ஃபேட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபிகர் கரெக்ஷன் சொல்லுவாங்க, தென் பாடி தெரப்பின்னு சொல்லுவாங்க. தேர் ஆர் சோ மெனி இன்ச் லாஸ் அண்ட் தென் லிப்போஜெல். நீங்க எதுல வேணா பண்ணலாம், இந்த லிப்போஜெல் மட்டும் பண்ணக்கூடாது. இட் இஸ் லிட்டில் பிட் ரிஸ்கி ஒன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து பணம் சார்ஜ் பண்ணுவாங்க, சும்மா இல்லை. ஆக்சுவலா ஃப்ரம் 50,000 to 1.5 lakhs வரைக்கும் சார்ஜ் பண்றதாங்க வெளி மார்க்கெட்ல. பட் இந்த பூர்வ சௌக்கியம் லிவ் 360க்கு அப்சல்யூட்லி த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ. இதைத்தான் நான் உங்களுக்கு எம்பசைஸ் பண்ண வரேன், வேற ஒன்றும் கிடையாதுங்க. அண்ட் இது வந்து செல்ஃப் மேட் ஸ்டாச்சு. ஓகே, ஒளியால தன்னைத்தானே செதுக்கிக்கிறார். அப்போ ஒளி செதுக்கும் போது வலி இருக்க தானே செய்யும். இது ஒரு மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, த டிட்டர்மினேஷன் ஃபார் செல்ஃப் ரியலைசேஷன். ஹெல்த்துன்னு சம்மந்தப்படும் போது உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கணும், அந்த ஆரோக்கியத்துல எப்படி கொண்டு வரணும்னு சொல்லும்போது ஒரு சில மாற்றங்கள் தேவைப்படுது. அந்த மாற்றங்களை தான் சொல்லி கொடுப்போம். அந்த மாற்றங்களை அடாப்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம் இருக்கதான் செய்யும். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஸ்பிரிட் ஆஃப் பர்சனல் ஸ்ட்ரகிள் அண்ட் க்ரோத்.
இருக்கதான் செய்யும். இதெல்லாம் தாண்டி தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். பிகாஸ் லைஃப் இஸ் நாட் அபவுட் ஃபைண்டிங் யுவர் செல்ஃப், லைஃப் இஸ் அபவுட் கிரியேட்டிங் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த ப்ரோக்ராம் த்ரூ அவுட் திஸ் 60 days நம்ம டிராவல் பண்ண போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐம் கோயிங் டு கிவ் யூ அட்வைஸ். தி ஹெல்த் படி கோயிங் டு கிவ் யூ அட்வைஸ். அட்வைஸ் எல்லாம் ஃப்ரீ தானே வரும் வெளியே. நீங்க இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதெல்லாம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும். சிறு குழந்தைகளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணாலும் இப்ப பிடிக்கிறது இல்லை. வளர்ந்த குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணா எங்கேருந்து பிடிக்க போகுது? ஸோ பட் இருந்தாலும் தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க, அறிவுரை என்பதை அடுத்தவருக்கு நோகாமல் சொல்லிவிடலாம். அவரவர் சூழ்நிலை என்ன என்று அவரவருக்கு தான் தெரியும். And obviously it is exactly all the advice in the world will never help you until you help yourself. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் நாங்க அட்வைஸ் பண்ணாலும் நீங்க உங்களுக்காக மட்டுமே உதவி பண்ணிக்கிட்டீங்கன்னா, உங்க ஹெல்த்துக்காக மட்டுமே உதவி பண்ணிக்கிட்டீங்கன்னா, அப்பதான் வந்து இதோட பலன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹவு டு டெல் இஃப் யூ ஆர் ஹெல்தி? நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஓகே, சயின்ஸ் ஆஃப் குட் ஹெல்த் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின்டைன் ஆப்டிமல் பிளட் பிரஷர் 90/120 இருக்கணும். ஆப்டிமல் பிளட் பிரஷர். The lower the heart rate, the healthier you are. ரெஸ்ட் இருக்கிற நேரத்துல, அதாவது படுத்து இருக்கிற நேரத்துல, தூங்கும் போற நேரத்திலேயோ சும்மா ரெஸ்ட்ல இருக்கும்போது உங்களோட ஹார்ட் பீட் வந்து 60ல இருந்து 100 வரைக்கும் இருக்கணும் ஆன் ரெஸ்ட். யுவர் டெம்பரேச்சர் இஸ் அட் a healthy level which is 98.6 Fahrenheit. 6 degree Fahrenheit இருக்கணும் யுவர் டெம்பரேச்சர், பாடி டெம்பரேச்சர். யுவர் ரெஸ்பிரேட்டரி ரேட் இஸ் நார்மல். எப்போன்னு கேட்டீங்கன்னா 12ல இருந்து 18 பிரீத் 1 நிமிட்ல வரணும். அதுதான் வந்து நார்மல் பிரீதிங் சொல்லுவாங்க. If these vital signs dip, be sure to take notice. இதுல குறைஞ்சதுன்னா, இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சதுன்னா, please take a note of it. இந்த பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க, 2 லேடிஸ்மே வந்து ஒரே உயரம், ஒரே எடை, பிஎம்ஐயும் சேம் தான். ஆனா who is a healthy person, unhealthy person யாரு, healthy person யாரு அப்படின்னு எப்படி வந்து தீர்மானம் பண்றது? அப்போ பார்வைக்கு நம்ம சொல்லலாம், உடல் பருமனா இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த கிரீன் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மேபி அவங்க தான் வந்து அன்ஹெல்தி பர்சன் சொல்லலாம். ஆனால் வாட் இஸ் ஹெல்தி, வாட் இஸ் வெயிட், உடல் எடைனா என்ன? அப்ப இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். வெயிட்னா என்ன, வாட் இஸ் எக்ஸஸ் வெயிட், அதாவது நமக்கு சராசரியா இருக்க வேண்டிய உடல் எடையை தவிர்த்து அதுக்கு மேல இருக்கக்கூடியது எக்ஸஸ் வெயிட். ஏன்னா உடல் பருமனாக வரக்கூடிய அந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, இட்ஸ் a global epidemic. அப்போ it is not simply weight gain but accumulation of excessive fat and lack of lean muscles. நம்ம உடம்புல வந்து ஃபேட்டு அக்யூமுலேட் ஆயிருக்குது, அதே நேரத்தில் லீன் மசிலும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ இதைத்தான் வந்து இந்த படம் உங்களுக்கு காட்டுது. இப்போ நீங்க இந்த படத்தை நீங்க கரெக்டா பார்த்தீங்கன்னா, the picture shows a perspective view of an obese person and a fit looking person. இப்போ ரைட் சைட்ல இருக்கிற இந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வெளிர் நிறம் மஞ்சள் நிறம் பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபேட். there is a fat accumulation can be seen as yellowish white fat around the internal organs of the obese person. இந்த ரைட் சைட்ல கொஞ்சம் குண்டா தெரியுறாங்க இல்லையா, இவங்க தான் ஒபீஸ் பர்சன். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பார்க்கணும்னா, எவ்வளோ ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு, இதை தான் வந்து நம்ம கவனிக்கணும். ஃபேட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த போயிட்டு ஃபேட் லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஃபேட் அக்யூமுலேட் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பூர்வ சௌக்கியம் 360 டிகிரி ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு டீச் பண்ணிடுவோம். நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, people of all ages group, எந்த வயதினராக இருந்தாலும், be it the elderly or the young adults, wish to be physically active, live a healthy and long life. இது சராசரியா எல்லாருமே விருப்பப்படுறாங்க. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, being a overweight might lead to different health issues. கொஞ்சம் வெயிட் கூடினாலே பலவிதமான உடல் நோய்களுக்கு ஆளாயிடுறாங்க. refrain from living your life to the fullest. நீங்க ஆசைப்படுவீங்க, அந்த ஆசைப்படுற லைஃபை வந்து லீட் பண்ண முடியாம உங்க உடல் ஒத்துழைக்காது.
டிமோட்டிவேட் யூ ஆர் பிரேக் யுவர் கான்ஃபிடென்ஸ். நிறைய பேருக்கு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த உடல் ஆரோக்கியமே வந்து அந்த பருமனே அவங்கள வந்து டிமோட்டிவேட் பண்ணி வச்சிருக்கோம். வாட் ஐ யூஸ் டு டெல் தம் இஸ் நோ, இட்ஸ் ஓகே. நான் வந்து எவ்ரிடே வாக்கிங் ஜாகிங்லாம் பண்ற இடத்துல நிறைய பேர் வராங்க. நிறைய பெல்லி ஃபேட் வச்சுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் குண்டாவும் இருக்கிறாங்க. பட் ஆனால் இது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்றது பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லுவேன், டோன்ட் கெட் அப்செட். பட் இந்த வெயிட் வச்சுட்டு நடக்காதீங்க கூட நான் சொல்லுவேன். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியிருக்கு. பிகாஸ் இந்த வெயிட்ட வச்சு நடந்தாங்கன்னா மூட்டு வலி வந்துடும்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, நம்ம இந்த ப்ரோக்ராம்ல வந்து we have to inform you that you have to activate 6 pillars of the program. இந்த ப்ரோக்ராம்ல வந்து 6 pillars இருக்குங்க to support your healthy weight and healthy living journey. இந்த ஜேர்னில வந்து 6 வகையான தூண்கள். பில்லர்ஸ்னா தூண் தானே தமிழ்ல, பட் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்தி ஹேபிட்ஸ் நீங்க வந்து லேர்ன் பண்ணணும். அதை நாங்க டீச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கோல் செட்டிங் என்ன பிளான், உங்களோட உடல் எடை எவ்வளோ, அந்த உடல் எடைக்கு என்ன நீங்க ரெடியூஸ் பண்ணணுமா, இன்க்ரீஸ் பண்ணணுமா, என்ன செய்யணுங்கிறத நீங்க நோட் பண்ணணும். இட்ஸ் கோல் செட்டிங். ஈட்டிங் வெஜ்ஜீஸ் வித் எவ்ரி மீல். வெஜ்ஜி இன் த சென்ஸ் சாலட் வந்து எவ்ரி மீல் சாப்பிட்ற பழக்கத்தை ஆரம்பிக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸ், வெயிட் போடலாம் அல்லது கார்டியோ பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். இது வரைக்கும் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஆசம். பட் செய்யலைன்னா ஸ்லோவா நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு யோகால இருந்து லைட் எக்ஸசைஸ் யோகால இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். அண்ட் மானிட்டரிங் யுவர் ஹைட்ரேஷன். பாடியில வந்து 68% வாட்டர். அப்போ நீங்க ஹைட்ரேட் பண்றீங்களா இல்லையான்றது வந்து அதையும் நாங்க மானிட்டர் பண்றோம். அண்ட் ரெகுலர்லி ஸ்பெண்டிங் டைம் இன் நேச்சர். இந்த காலம் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய காலம். வீட்டுக்குள்ளேயோ காலேஜ்குள்ளேயோ அல்லது ஆஃபீஸ்குள்ளேயோ ஒரு செயற்கையான குளிர்ல இருக்கக்கூடிய ஒரு காலம். அதை தவிர்த்துட்டு ஸ்பெண்ட் டைம் சம்டைம்ஸ் வித் நேச்சர். ஸ்பெண்டிங் குவாலிட்டி டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்கிறது. நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்லை. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடைக்க முடியாது. அண்ட் தென் குக்கிங் மீல் பர் டே. ஓகே, இது நான் உங்ககிட்டே விட்டுடுறேன், செய்யணுமா செய்ய வேண்டாமான்றது. பிகாஸ் குக்கிங் ஆண்களும் பெண்களும் இருக்கிறீங்க. பெண்கள் தான் குக் பண்ணணுமா, ஆண்கள் குக் பண்ணணுமா, அதை பட் செஞ்சா நல்லது தான். ஓகே, அண்ட் டெய்லி ஸ்ட்ரெச்சிங், மொபிலிட்டி, டூ சம்திங். ஏதாவது பண்ணணும். அட்லீஸ்ட் 150 minutes in a week you have to do something. இது first pillar is a healthy habits. Number 2 is a dietary guidelines that we will help you to do that. உங்க உடம்புக்கு என்ன தேவை, என்ன நம்ம வந்து கொடுக்க போறோம், வாட் இஸ் மேக்ரோ நியூட்ரியன், வாட் இஸ் மைக்ரோ நியூட்ரியன், இதெல்லாம் உங்களுக்கு எந்த ஃபுட்ல இருந்து கிடைக்குது, அந்த ஃபுட்டோட கேலரிஸ் என்ன, how many liters water you have to drink, இதெல்லாம் உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் உங்களுக்கு நாங்க throughout this program சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸசைஸ் கைட்லைன்ஸ் கொடுக்குறோம். ஓகே, ஆஸ் சச் யோகா டீச்சர் இருக்காங்க, அதே நேரத்தில் வந்து ஃபிட்னஸ் ட்ரைனரும் இருக்காங்க. அவங்கள வச்சியும் சில நேரத்தில் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். அண்ட் 4வது பில்லர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பில்லர் என்னன்னா, ரெக்கமெண்டட் டெய்லி நியூட்ரிஷனல் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டிஃபரெண்ட் ஏஜ் குரூப். நீங்க எந்த ஏஜ்ல இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கொடுக்கப்படும். நியூட்ரிஷன் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரேரா தான் நிறைய பேருக்கு தெரியுது. மெடிசின் எல்லாருக்குமே தெரியும், பட் நியூட்ரிஷன் ரொம்ப ரேரா தெரியும். பட் இந்த ப்ரோக்ராம்ல ஒன் ஆஃப் த பில்லர் இஸ் கன்சியூமிங் நியூட்ரிஷன். ஓகே, அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்காக உங்களுக்கு வந்து மெடிடேஷன் சொல்லி தரப்படும். ஓகே, அண்ட் தென் இன்னொரு முக்கியமான சங்கதி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இருக்கணும். See, we are all socially addicted people. Socially addicted. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, இல்லை ஃபேஸ்புக்கில் பார்த்தாலோ இல்லை ட்விட்டரில் பார்த்தாலோ, யூ ஹாவ் அ கம்யூனிட்டி, யுவர் ஓன் கம்யூனிட்டி. ஓகே, அந்த கம்யூனிட்டியோட சேர்ந்து நீங்க செய்யும்போது யாராவது ஒருத்தர் ஏதாவது செஞ்சாங்கன்னா நீங்க செய்ய ஆரம்பிச்சிருவீங்க ஆட்டோமேட்டிக்கா. ஒருத்தரை பார்த்து நம்ம ஒருத்தர் பழகிக்கிறோம். ஒரு கூட்டத்தில் இருந்தோம்னா கூட்டத்தோட சேர்ந்து நம்மளும் அதை செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா, இப்போ திருப்பதிக்கு நீங்க டிராவல் பண்றீங்க. திருப்பதி வீட்டில இருந்தே போகும்போதே
தேவடா தேவடான்னு சொல்றது கிடையாது. ஓகேவா? அங்க போயிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்றோம்? அங்க போயிட்டு அந்த கூட்டத்தோட இருக்கும்போது. திஸ் இஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றது. கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் வித் திஸ் ப்ரோக்ராம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நீங்க செய்யணும். In this program, we would introduce you to a small behavioral changes around healthy habits which you can incorporate in your daily lifestyle. உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலையும் இந்த சின்ன சின்ன ஹேபிட்ஸ் மட்டும் கொஞ்சம் மாத்திக்க சொல்லுவோம். காரணம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆல்ரெடி பழக்கப்பட்டுட்டோம். இதுதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடணும், இது இப்படிதான் ஓடணும். வெரி அப்செட்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டிசப்பாயிண்டட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன வேணா சொல்லுவாங்க அவங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நல்லதில்லைன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க? ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? வெரி சாரி, 1000 காரணங்கள் இருக்கும். பட் வை அப்படிங்கிறது வந்து ரியலைசேஷனுக்கு உங்களுக்கு கொண்டு வந்துடுவோம். அண்ட் ஹெல்தி ஹேபிட்ஸ்க்காக ரொம்ப மெனி ஹெல்தி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் இம்பார்ட்டண்டா பாக்குறது என்னன்னா, சயின்டிபிக் நாலேஜ் உங்களுக்கு தெரியணும் கண்டிப்பா. விஞ்ஞான முறைப்படி இந்த உடம்பு என்ன, உடம்போடுல இருக்கக்கூடிய ஆர்கன் என்ன, ஒவ்வொரு ஆர்கன் எப்படி இயங்குது, என்ன மாதிரியான நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்கோம் ஒவ்வொரு ஆர்கானும். ஏன்னா நம்ம வந்து தினந்தோறும் எழுந்துக்கிறோம், காலையில பல்லு விளக்குறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் மாட்டிடுறோம், வெளியே வந்துடுறோம். ஹேவ் வி எவர் தாட் அபவுட் அவர் ஆர்கன்ஸ்? நம்மகிட்ட ஹார்ட் இருக்கு, உங்கள்கிட்ட ஹார்ட் இருக்கு. அந்த ஹார்ட் எப்படி இருக்கு, என்ன நிலைமையில இருக்குன்னு யாராவது கண்டுக்கிறோமா அப்படின்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அதுக்கு வேண்டிய என்ன அதோட அந்த ஆர்கானுக்கு வேண்டிய உணவு கொடுக்குறோமா? கிடையாது. லிவர் எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல கிட்னி தான் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இந்த கிட்னின்ற வார்த்தை யார் அதிகமா பேசுவாங்கன்னா, டயபெட்டிக்ஸ் இருக்கவங்க பேசுவாங்க. ஐயோ! கிட்னி டேமேஜ் ஆயிடும்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அந்த நாலெட்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் வாரத்துல 2 நாள் தான் நாங்க ஷேர் பண்றோம். தட் டூ 1/2 an hour ஒன்லி. விச் இஸ் சாட்டர்டே மார்னிங் 6 AM to 7 AM. அதுல 6 AM to 6:20, 6:30 வரைக்கும் யோகாசனம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 an hour உங்களுக்கு இந்த ப்ரோகிராம் இருக்கும். எக்ஸர்சைஸ் செய்யணும். மெடிடேஷன் உங்களுக்கு அகைன் சாட்டர்டே அண்ட் சண்டே நைட் 9 PM உங்களுக்கு சொல்லி தரப்படும். ஓகே. And before that, you need to know what is body composition analysis, which is BCA. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. உங்களோட பாடியோட பேசல் மெட்டபாலிக் ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் பேசல் மெட்டபாலிக் ரேட்? மினிமம் ஆன எனர்ஜி உங்களோட பாடியோட ஆர்கன் வேலை செய்யறதுக்கு மினிமம் கேலரிஸ் தேவைப்படுது. அதான் பேசல் மெட்டபாலிக் ரேட் சொல்லுவாங்க. தென் உங்க பாடியில இருக்கக்கூடிய ஃபுல் பாடி ஃபேட் என்ன, விஸ்ரால் ஃபேட் என்ன? விஸ்ரால் ஃபேட்டை வந்து நாங்க எப்படி சொல்லுவோம்னா விஷ கொழுப்புன்னு சொல்லுவோம். ஏன்னா அவர் தான் வந்து நிறைய பிரச்சனைகள் பண்றாரு நம்ம உடம்புல வந்து. இடுப்புல, அதாவது வயிற்றுல வந்து ஸ்டோர் ஆயிடுவாரு, இடுப்புல ஸ்டோர் ஆயிடுவாரு, தை தொடைகள்ல ஸ்டோர் ஆயிடுவாரு, கைகள்ல இந்த பக்கம் ஸ்டோர் ஆயிடுவாரு. கரைக்கவே முடியாது அவ்வளவு ஈஸியா. அப்போ அவரையும் எப்படி கரைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு நாங்க சொல்லி தருவோம். கரைத்தவங்களை நீங்க பார்க்கலாம். வாட்டர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது உங்களுக்கு சொல்லி தருவோம். அந்த பிசிஏல தெரிஞ்சிடும். புரோட்டீன் கண்டென்ட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இது வந்து ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் ஒன்று இருக்கு. ப்ராக்ரஸ் ட்ராக்கிங்னா இப்போ நீங்க வந்து உங்க உங்க உடல் எடை ஒரு 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 அளவு இருக்குது அப்படின்னா, ஒரு 1 மந்த் கழிச்சு எவ்வளவு இருக்கு, 2வது மாசம் எவ்வளவு இருக்குது அப்படின்றத நீங்க ஈஸியா டிராவல் பண்ணிடலாம். அண்ட் அவர் டிராவலிங் இஸ் லைக் 15 days கட் ரீசெட் இருக்குது. அதுலயே பல பேருக்கு பல விதமான நன்மைகள் நிறைய கிடைச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி வாட்ஸ்அப் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். நீங்க எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க. அதுல ஈவன் ஹெல்த் படிஸ் கூட இருக்கிறாங்க, நியூட்ரினிஸ்ட் இருக்காங்க. உங்களோட ப்ராக்ரஸை மானிட்டர் பண்றதுக்கு நம்ம சொல்றோம். இது வந்து ஜெனரல் டாபிக் ஆக்சுவலா. நவ் 1962ல ராச்சல் கார்சன் அப்படின்ற ஒரு லேடி சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருக்காங்க. அந்த புக்ல போட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, தமிழ்ல அந்த புக் வந்திருக்கு. மௌன வசந்தம் அப்படின்னு போட்டு தமிழ்ல யாரு, பேராசிரியர் வின்சென்ட் எழுதின புத்தகம். அதுல அவர் போட்டிருக்காரு, கேரளாவுல முந்திரி காட்டுல
எண்டோசல்ஃபான் அப்படின்ற பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல அந்த ஊர்ல அந்த எந்த இடத்துல வந்து எண்டோசல்ஃபான் தெளிச்சாங்களோ அதை சுத்தி இருக்க ஊர்கள்ல இருக்கக்கூடிய பல குழந்தைகள் டிஃபார்மிட்டியோட பிறந்திருக்குது. இத்தனைக்கும் அந்த முந்திரி காட்டுல இருக்கக்கூடிய முந்திரி பருப்பை அந்த குழந்தைங்க சாப்பிடல, அந்த குழந்தைங்களோட அம்மாவும் சாப்பிட்டது இல்ல, அந்த முந்திரி இடத்துல வந்து வேலையும் பார்க்கல. ஆனா எப்படின்னு கேட்டா அந்த விஷம், அதாவது எண்டோசல்ஃபானோட விஷம் காத்துல கலந்து அந்த கலந்த காற்றை சுவாசித்ததும் அந்த தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அது ரிவர், அந்த ரிவர்ல இருக்கக்கூடிய வாட்டரை குடிச்சதும் தான் காரணம். கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 1000 லட்சம் கிலோ பாய்சனை வந்து பயிர்ல கலக்குறோம், நிலத்துல கலக்குறோம், தண்ணியில கலக்குறோம், காத்துல கலக்குறோம், கலந்துக்கிட்டே இருக்கிறோம். இததான் வந்து 1962லயே இவங்க எழுதியிருக்காங்க. சோ இது வந்து மேட்டர் ஆஃப் கன்சர்ன். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம், நாளைக்கு நம்ம சில்ட்ரன்ஸ் எப்படி இருப்பாங்க, அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் இல்ல, அடல்ட்ரேஷன் ஆஃப் ஃபுட், சாப்பாட்டுல எப்படி கலப்படம், என்னென்ன கலப்படம் பண்றாங்கன்ற பாருங்க. பால்ல வந்து தண்ணி கலக்குறாங்க, பரவாயில்ல. யூரியா, ஸ்டார்ச், டிட்டர்ஜென்ட், சிந்தட்டிக் மில்க் கலக்குறாங்க. சால்ட், உப்பு, சாக் பவுடர் கலக்குறாங்களாங்க. ஆப்பிள்ஸ்ல வந்து, அதாவது பழம் ஆப்பிள் வாக்ஸ் கோட்டிங் பண்றாங்க. ரைஸ்ல வந்து பிளாஸ்டிக் ரைஸ் இருக்கு, வந்துருச்சான். தாம்பரத்துல பிடிச்சிருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது அது. பெபிள், டேமேஜ்டு கிரெயின் அண்ட் பாலிஷ் பண்ணிடுறது. ரெட் சில்லி பவுடர் கடையில வாங்குறதுல பிரிக் பவுடர் அண்ட் ஆர்டிபிஷியல் கலர் கலந்து இருக்காங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு சாப்பிடுற நெய், நெய்ல என்ன கலக்குறாங்க, வெஜிடபிள் ஆயில், ஸ்டார்ச், வனஸ்பதி, அனிமல் ஃபேட் கலக்குறாங்க. மஞ்சள் பொடி இல்லாம எந்த சமையலும் செய்ய முடியாது. அந்த மஞ்சள் பொடியிலேயே சாக் பவுடர் கலக்குறாங்களாம், லீடு கலக்குறாங்க, மெட்டல் எல்லோ சாண்ட் கலக்குறாங்க. அதாவது லீட் அப்படிங்கிற ஒரு மெட்டலையும் எல்லோ சாண்டையும் கலக்குறாங்களாம் அந்த டர்மரிக் பவுடர்ல. தேனு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த தேன்லயே சுகர் கலக்குறாங்க, குளுக்கோஸ் கலக்குறாங்க, சுகர் சிரப்பு கலக்குறாங்க. அண்ட் சீரியல், குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிடக்கூடிய சீரியல், அதுல மண்ணு, பீசஸ் ஆஃப் ஸ்டோனு, இன்ஃபெஸ்டட் சீரியல், கெட்டுப்போன சீரியல் கலக்குறாங்க, ஆர்டிபிஷியல் கலர்ஸ். இதெல்லாம் நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை விட மோசமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கேக் நீங்க பாக்குறீங்க இல்லையா, பர்த்டே எல்லாம் எல்லா செலிப்ரேஷன்லாம் ஜாலியா கொண்டாடுவோம். அந்த பர்த்டேல இந்த மாதிரி கேக் எல்லாம் என்ன என்ன நடந்திருக்குது பாருங்க. நான் சொல்லலைங்க, என்டிடிவில சொன்னது. சிந்தட்டிக் ஸ்வீட்னர் ஃபவுண்ட் இன்சைட் கேக் லிங்க்டு டு பஞ்சாப் கேர்ள்ஸ் டெத். குழந்தை, ஒரு குழந்தை இறந்துடுச்சு பிகாஸ் ஆஃப் கேக், சிந்தட்டிக் ஸ்வீட்னர். ஓகே. அதே போல ஹை லெவல் ஆஃப் சிந்தட்டிக் ஸ்வீட்னர் ஃபவுண்ட் இன் பஞ்சாப் பேக்கரி கேக்ஸ் ஆஃப்டர் கல்ட். இதெல்லாம் ஒரு சம்பவம் நடந்த பிறகுதான் அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம உஷாரா ஆயிடணும். இந்த ப்ரோக்ராம்ல யூ வில் பி நோயிங் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த ஹிடன் ஃபேக்ட்ஸ் அபவுட் த ஃபுட். என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பார்க்கலாம், சாப்பிடலாமா வேண்டாமா, உங்களை எல்லாத்தையுமே விளக்கமா சொல்லிடுவோம். அப்ப இதுல வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட் எடுக்க சொல்லுவோம் நாங்க. அப்போ சப்ளிமெண்ட் அப்படின்னா துணை உணவு, இணை உணவுன்னு வச்சுக்கலாமே. ஓகே. சில பேர் கேட்கலாம் கேள்வி, ஐ ஈட் ஹெல்தி, நான் ஆரோக்கியமா தான் சாப்பிடுறேன், நல்லா தான் சாப்பிடுறேன், ஏன் ஒய் டு ஐ நீட் சப்ளிமெண்ட்? பழங்கள் சாப்பிடுறேன், காய்கறிகள் சாப்பிடுறேன், மாமிசம் சாப்பிடுறேன், எல்லாம் சாப்பிடுறேன், நான் ஹெல்தியா தானே இருக்கேன், எதுக்கு எனக்கு சப்ளிமெண்ட் அப்படின்னா, இந்த ரியாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க என்னதான் டயட் சாப்பிட்டாலும் இந்த மாடர்ன் ஃபார்மிங் பிராக்டிசஸ், லாட் ஆஃப் பாய்சன் போட்டு எண்டோசல்ஃபானை விடுங்க, சாதாரண வயல்லையும் கலக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்ஸ், ஃபுட் ப்ராசஸிங்க, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையே ப்ராசஸ் பண்ணி வர்றது, என்வைரன்மெண்டல் சேஞ்சஸ் have drastically reduced the nutrient content of our food. உணவுல எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்கணுமோ அதெல்லாம் குறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லைங்க, மண்ணு மலடாக்கப்பட்டுள்ளது. அப்போ அந்த மண்ணு மலடாக்குறதுனால அதுல வளரக்கூடிய செடிகள்ல இருந்து வரக்கூடிய காய்கறிகளோ, பழங்களோ எப்படி ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
ஈவன் இஃப் யூ ஈட் a nutritious diet rich in plant food, தாவரத்துல மூலமா கிடைக்கக்கூடிய பிளான்ட் ஃபுட்ல நீங்க சாப்பிட்றதா இருந்தாலும் அண்ட் ஹை குவாலிட்டி புரோட்டீன் சாப்பிட்டாலும் யூ மே பி ஸ்டில் மிஸ்ஸிங் அவுட் ஆன் எசென்ஷியல் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். உங்க உடம்புக்கு தேவையான அவசியமான அத்தியாவசியமான வைட்டமின்ஸ், அதாவது உயிர் சத்துக்கள், மினரல் தாது சத்துக்கள் கூட மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம நிறைய இந்த கணக்கெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு நிறைய புரிய வரும். உங்களுக்கு படிப்படியா உங்களுக்கு சொல்லித்தரோம். when most people think of deficiency, அதாவது குறைபாடுன்னு சொன்ன உடனே வந்து அவங்க சிவியரா ஓபிஎஸ் இல்னஸ் தான் பார்ப்பாங்க. ஓ, இவருக்கு ஏதோ ஆயிடுச்சு, நோய் வாய்ப்பட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ஸ்கர்வி அப்படிங்கிற ஒரு நோய் அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் சி டெஃபிஷியன்சினால வருது. ஒருத்தருக்கு வந்து வைட்டமின் சி அவரோட உடம்புல குறைஞ்சிருச்சுனாலே பலவிதமான, அதாவது டயர்ட் ஆயிடுவாரு, நடக்க முடியாது, கண்ணெல்லாம் இருட்டிட்டு வரும், ஜலதோஷம் இருக்கும், அடிக்கடி இருமுவாரு. இந்த மாதிரி தொல்லைகள் தான் வைட்டமின் சி குறைச்சிட்டே வரும்போது. அப்போ தீஸ் ஆர் த ஹார்டர் டு ஸ்பாட் பிகாஸ் தே டோன்ட் காஸ் இம்மீடியட் சிம்டம்ஸ். இதெல்லாம் வந்து உடனடியா சிம்டம்ஸ் காட்டாது, yet they can lead to long term health issues like a weakened bones. உங்க உடம்புல இருக்கக்கூடிய போன்ஸ், பெரும்பாலும் பெண்களுக்கு வீக்கெண்ட் போன்ஸ் வரும், ஹார்ட் டிசீஸ் அண்ட் காக்னிட்டிவ் டிக்ளைன். இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடியது. ஹிடன் டெஃபிஷியன்சி, அதாவது மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட குறைபாடுகள். என்ன? சைலண்ட் த்ரெட், தெரியாது. அதுதான் வந்து பிற்காலத்துல காலப்போக்கில் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சோதனையா வந்து இருக்கும். என்னன்னா, despite our best efforts, 99% of Indians are deficient in at least one essential vitamin or mineral. 99% இந்தியர்கள் ஏதாவது ஒரு எசென்ஷியல் வைட்டமின், உதாரணத்துக்கு வைட்டமின் டி, நிறைய பேருக்கு அது அவேர்னஸ் இல்லை. வைட்டமின் டி கிடைக்கிறது இல்லை, கிடைக்காம இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அதனால வரக்கூடிய விளைவுகள் நிறைய. பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருது. அதனாலேயே வந்து பல சோதனைகளை கடந்து போறாங்க, கடந்தும் போயிடுறாங்க. ஆனா பாதிப்பு அதிகமா போயிடும். பிறகு ரொம்ப லேட்டா தான் வருது. These deficiency might not show immediate symptoms, but they can silently undermine your health over time. This is why it's crucial to be proactive about filling those gaps. உங்க பாடி டிமாண்ட் பண்றது ஒண்ணு, நீங்க கொடுக்கறது ஒண்ணு. என்னோட பாடி எனக்கு டிமாண்ட் பண்றது ஒண்ணு, நான் கொடுக்கறது ஒண்ணு. எனக்கு தேவைக்கு என்னோட உடம்பு ஏத்த மாதிரி, அது இயங்குறதுக்கு ஏத்த மாதிரி நான் சத்து தேவைப்படுது, நான் கொடுக்க மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றேன்? என்னோட வயித்தை மட்டும் நிரப்பிக்கிறேன். திங்கிங் தட் ஐ எம் கிவிங் ஃபுல் நியூட்ரியன்ட் கொடுக்குறேன்னு நினைச்சுக்கிட்டு வயித்தை நிரப்பிக்கிறேன். அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு மேல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்ல டாக்ஸிக் இருக்கு, கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ல டாக்ஸிக் இருக்கு, ஷாம்பு வகைரால டாக்ஸிக்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய டாக்ஸிக் இருக்கக்கூடிய பொருளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்பாட்டில் வச்சிருக்கிறோம். அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது there are so many top dietary supplement companies in India. அப்போ அவங்களோட பேரெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, இவங்க எல்லாம் ட்ரக் மேனுஃபேக்சரர்ஸ், மெடிசின் மேனுஃபேக்சரர்ஸ். சேட்டு நியூட்ரிஷன், ஹெல்த் கார்ட், ஓசிவா, அவந்தா, டயட் கேர் அண்ட் ட்ராஃபிக் வெல்னஸ், பிளான்ட் வீட்டா, இவங்க மருந்து தயார் பண்ற கம்பெனிகள். அப்ப இவங்க கிட்ட வந்து கிடைக்கிற நியூட்ரிஷன் எப்படி இருக்கும்? அப்ப நியூட்ரிஷன் வந்து நேச்சுரலா இருக்குமா, சிந்தட்டிக்கா இருக்குமா அப்படின்னு கேட்டா சிந்தட்டிக்கா தான் இருக்கும். there are two words, one வந்து நியூட்ராசியூட்டிக்கல் அண்ட் பார்மாசியூட்டிக்கல். பார்மாசியூட்டிக்கல்ன்றது வந்து நம்ம பேசுறது மருந்து ட்ரக். நியூட்ராசியூட்டிக்கல் சொல்றது நம்ம சொல்ற சப்ளிமெண்ட்ஸ். நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு, மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கு. அதையும் நம்ம வந்து ஓவர்லுக் பண்ணாம நம்ம பேசுவோம் கண்டிப்பா. நியூட்ரிலைட் அப்படின்ற கம்பெனி 90-year-old கம்பெனி. ஏன் அந்த நியூட்ரிலைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பெஸ்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் பெஸ்ட் ஆஃப் சயின்ஸ். அது மட்டும் இல்லாம வேர்ல்ட்லயே நம்பர் 1 டைரக்ட், அதாவது நம்பர் 1 செல்லிங் வைட்டமின் டயட்ரி சப்ளிமெண்ட் பிராண்டு 90 வருஷமா இருக்கு. 1934 இருந்து இருக்குங்க. ஸ்டாண்டர்டா பல நாடுகள்ல உலகத்துல இருந்து கிடைக்குது.
இவங்களோட நியூட்ரலைட்டோட சப்ளிமெண்ட் தான் நாங்க வந்து பரிந்துரை பண்றோம். இவங்க நியூட்ரலைட் வந்து ஒன்லி குளோபல் வைட்டமின் அண்ட் மினரல் டயட்டரி சப்ளிமெண்ட் பிராண்ட் டு க்ரோ, ஹார்வெஸ்ட் அண்ட் ப்ராசஸ் பிளான்ட்ஸ் ஆன் தேர் ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ். 6000 ஏக்கர் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம் வச்சிருக்கிறாங்க நியூட்ரலைட்ல. அது ஃபுல்லாவே வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கலிபோர்னியாவில் இருக்கு, வாஷிங்டன்ல இருக்கு, பிரேசில்ல இருக்கு, மெக்சிகோல இருக்கு. இந்த மாதிரி பல இடங்கள்ல எரிமலை வெடிச்சு சிதறி வரக்கூடிய அந்த லாவா இருக்கக்கூடிய இடங்கள்ல வைக்கக்கூடிய பண்ணைகள்ல இருந்து அவங்க இந்த பிளான்ட் எல்லாம் பதிவிடுறாங்க. எவ்ரிதிங் நேச்சுரல், இட்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் சொல்லுவாங்க. இப்போ ஆர்கானிக்னா என்னங்க? இப்ப எல்லாருமே பல இடங்கள்ல நம்ம கூட கடைகள்லாம் பார்க்குறோம், ஆர்கானிக் தால், ஆர்கானிக் பிஸ்கெட் இதெல்லாம் பார்க்குறோம். ஆர்கானிக்னா ஜென்ரலா என்ன இருக்கணும்? ஆர்கானிக் ஃபார்மிங்ல சிந்தட்டிக் ஃபர்டிலைசர் போடக்கூடாது, ஆர்கானிக் ஃபர்டிலைசர் தான் போடணும். நான் ரினியூவபிள் ரிசோர்சஸ் அதை யூஸ் பண்ணக்கூடாது, அல்லது குறைவா யூஸ் பண்ணணும். லோக்கல் ரிசோர்சஸ் தான் யூஸ் பண்ணணும். லோவர் வாட்டர் கன்சம்ஷன் எடுக்கணும், அதாவது தண்ணி நிறைய கன்சம்ஷன் பண்ணக்கூடாது ஆர்கானிக் ஃபார்மிங்ல. இம்ப்ரூவ்டு சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங்ல இருக்கக்கூடிய ஒரு சாயில் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்கணும் அந்த சாயில். இன்க்ரீஸ்டு சாயில் ஆர்கானிக் இஸ் அ மேட்டர். லார்ஜர் ஃப்ளோரல், ஃபானல் அண்ட் மைக்ரோபயாலஜிக்கல் பயோடைவர்சிட்டி இருக்கணும். இதெல்லாம் சயின்டிபிக் வேர்ட்ஸ், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்கானிக் ஃபார்மிங்ல இதெல்லாம் தேவை. சாயில் லாஸ் இருக்கக்கூடாது, லோவர் எனர்ஜி யூஸ் பண்ணணும், கிராப் ரொட்டேஷன் இருக்கணும். நாங்க நேர்ல பார்த்தது இல்ல, நாங்க வீடியோ எல்லாம் பார்த்திருக்கோம். அங்க போயிட்டு வந்தவங்க, அதாவது நியூட்ரலைட் ஃபார்ம் அங்க போயிட்டு வந்த நபர்கள் சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராப் ரொட்டேஷன் எப்படின்னா, ஒரு முறை பயிரிட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்ல டில் 6 months to 1 yearக்கு வந்து வேற பயிரை போட மாட்டாங்க. மண்ணை வந்து வளப்படுத்துவாங்களாம் இந்த நியூட்ரலைட் ஃபார்ம்ல. ஸோ கிராப் ரொட்டேஷன் கண்டிப்பா பண்றாங்க. ஆக்ரோ கெமிக்கல் போடுறது இல்லை. இதுதான் ஆர்கானிக் ஃபார்மிங் சொல்றது. இது எல்லாமே வந்து நியூட்ரலைட் ஃபார்மிங் நடந்துட்டு இருக்கு. ஓகே, லெட் அஸ் கம் பேக் டு தி கட் ரீசெட். நம்மளோட ப்ரோக்ராம்ல 60 நாள் ப்ரோக்ராம். முதல் 15 நாள் கட் ரீசெட் பண்ணணும், குடல் மறுசீரமைப்பு பண்ணுவோம். ஏன் குடல் மறுசீரமைப்பு பண்ணணும்? சிம்பிளா சொல்லிடுறேன். பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம குடலுக்குள்ள என்னென்ன போயிட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்போ குட் பாக்டீரியா 85% இருக்கணும், பேட் பாக்டீரியா 15% தான் இருக்கணும். ஆனா நமக்கு இருக்கிறது குட் பாக்டீரியா 15% இருக்குது, பேட் பாக்டீரியா 85% இருக்கு. இதனால என்ன? இந்த இம்பேலன்ஸ் தான் வந்து பெரிய இம்பாக்ட் நடக்குது. இந்த கட்டு தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா செகண்ட் பிரெயின் சொல்லுவோம். நம்ம பிரெயின் வந்து தலையில இருக்கு ஒரு பிரெயின், இரண்டாவது பிரெயின் வந்து குடல்ல இருக்கு. குடல் தான். அப்ப குடலுக்கும் மூளைக்கும் ஒரு நர்வஸ் சிஸ்டம், வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ஒரு ஆக்சிஸ் இருக்கு. இங்க என்ன நீங்க போடுறீங்களோ, குடலுக்கு என்ன போடுறீங்களோ சமிஞ்சை கொடுக்கும் மூளைக்கு. மூளை வந்து சிம்டம்ஸ் கொடுக்கும் எல்லா பார்ட் ஆஃப் த பாடி. அப்போ அந்த உடல்ல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா, கெட்ட பாக்டீரியா பேலன்ஸா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் வந்து இது நாள் வரைக்கும் செய்யாத ஒரு விஷயங்களை நம்ம செய்ய போறது என்னன்னா, இந்த 15 நாளைக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட, ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷனோட சப்ளிமெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து சொல்ல போறோம். ஸோ அதுல வந்து சப்ளிமெண்ட் சொல்லும்போது நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் அண்ட் நியூட்ரலைட் ஃபைபர் நார்சத்து, அதே நேரத்துல நியூட்ரலைட் ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக். இந்த பேசிக் சொல்லி தருவோம். பேசிக்கா நீங்க சாப்பிடணும் இந்த 15 நாளுக்குள்ள. இன்கேஸ் நீங்க தொடர்ச்சியா வந்து மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, டயபிட்டிஸ்க்கு சாப்பிட்றீங்க, இல்ல பிபிக்கு சாப்பிட்றீங்க, இல்ல வேற ஏதாவது எயில்மெண்ட்டுக்கு நீங்க சாப்பிட்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க லிவரை பாதுகாக்கிற மில்க் திசில் பிளஸ் அப்படின்ற ஒரு சப்ளிமெண்ட் அதை நீங்க எடுக்கணும். அண்ட் மதுநாசினி சுண்டி டுவாக் அப்படிங்கிற ஒரு ஆயுர்வேதிக் ஃபார் குளுக்கோஸ் ஹெல்த். குளுக்கோஸ் ஹெல்த்னா டயபெட்டிக் ஹெல்த். இதையே நீங்க சாப்பிடணும். இந்த 15 நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இதை நாங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். இதோட ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து நான் பேசுறதை விட யார் பேசுறது நல்லா இருக்கும்னு சொன்னா, கட் ஹெல்த்தை பத்தி டாக்டர் மீனாட்சி சுந்தரம், அவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசின், ஓகே, அண்ட் ஃபெலோஷிப் இன் கிளினிக்கல் டயபெட்டாலஜி,
ஃபெலோ ஆஃப் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் செஸ்ட் பிசிஷியன் அப்படின்னாங்க. அவர் செஸ்ட் மெடிசனும் படிச்சிருக்கணும், பல்மனாலஜி படிச்சிருக்கணும், தொராசிக் சர்ஜரி படிச்சிருக்கணும், கிரிட்டிக்கல் கேர் படிச்சிருக்கணும். அப்பதான் வந்து அந்த எஃப்சிசிபி அப்படிங்கிற பட்டம் கொடுப்பாங்க. எஃப்சிஜிபி வாங்கியிருக்காரு, அதாவது ஃபெலோ ஆஃப் த காலேஜ் ஆஃப் ஜெனரல் பிராக்டிஷனர். சென்னையில இருக்காரு. இஸ் எ பிசிஷியன், டயபெட்டாலஜிஸ்ட், வெல்னஸ் கன்சல்டன்ட். வெரி இம்பார்ட்டன்ட். மக்களுக்கு வந்து சேவை செய்யணும், வெல்னஸ் மூலமா, நியூட்ரிஷன் மூலமா. இதுல ரொம்ப குறிக்கோளா இருக்காரு. அவரு தற்சமயம் ஹீலியோஸ் ஹாஸ்பிட்டல் வேளச்சேரியில ஒர்க் பண்றாரு. கெரிகேர் கிளினிக் அடையாறுல விசிட்டிங் டாக்டரா இருக்காரு. இவர் பேசின அந்த நான் சொன்ன ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தியும் கட் ரீசெட்டுக்காக இவர் பேசின அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றோம். அவர் பேசின பேச்சு அதை நீங்க லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிட்ட பிறகு ஃபர்தரா நம்ம வந்து பேசலாம். அண்ட் என்டர் இன்டு திஸ் 60 days ப்ரோக்ராம். ஓகே, be steadfast in your decision to healthy weight, healthy living. It's very important நான் பார்க்கிறது. ஏன்னா be steadfast அப்படின்னா என்ன? You know, when you decide, don't go back. முடிக்காம விடக்கூடாது, அது என்னதான் கஷ்டம் வந்தாலும். ஒரு படம் காட்டணும் பாத்தீங்களா, அந்த செல்ஃப் மேட் மேன் ஸ்டாச்சு, அவரே வந்து சிசல் பண்றாரு பாருங்க. என்னது அது? ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும், சின்ன சின்ன கஷ்டங்கள் இருக்கும். இதெல்லாம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டு யுவர் டோன்ட் கோ. சரி, ஆக்சுவலா நாங்க வந்து இப்போ இது 6வது பேட்ச், 5 பேட்ச் நடந்திருக்கோம். மக்களை பார்க்க தான் செய்யறோம். தேர் ஆர் சோ மெனி, ஐ எம் நாட் பிளேமிங் தம், பட் அவங்களுக்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்கு. வேலைக்கு போவாங்க, அவங்க அவுட் ஸ்டேஷன் ஒர்க் இருக்கும், சாப்பிட முடியாது, வீட்டு சாப்பாடு சாப்பிட முடியாது. இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு படிப்படியா சொல்லித்தரோம். ஈவன் அந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் எப்படி நம்ம ஃபாலோ பண்றது அப்படிங்கறத சொல்லித்தரோம் உங்களுக்கு. ஓகே, பிஃபோர் யூ ஸ்டார்ட், டேக் அ பிக்சர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஃப்ரண்ட் போஸ், சைட் போஸ், preferably with tight fitting clothes. ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க போட்டோ எடுத்து நீங்க வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் யுவர் நேம் ஃபார் அக்வயரிங் கஸ்டமர் நம்பர். இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சொன்ன பார்த்தீங்களா, நியூட்ரைட் ப்ராடக்ட்ஸை அக்வயர் பண்றதுக்கு உங்களுக்கு கஸ்டமர் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். And go for gut reset nutrient products before starting the program. 21ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்றோம், மறந்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி you have to acquire these products and watch the relevant WhatsApp group for further information. உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்யணும், கட் ரீசெட்ல என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்யணும்ன்றத அந்த 15 நாள் உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடுறோம். அதுக்கு முன்னாடி why gut reset? gut health ஏன் மேட்டர் அப்படின்னா, எனர்ஜி கிடைக்கும், உங்களோட மென்டல் ஹெல்த் நார்மல் ஆகும். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு கட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குதுங்க. இது கடந்த கால அனுபவத்துல சொல்றது. இம்யூனிட்டி கிடைக்கும், அதாவது எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். ஓகே, 70% ஆஃப் அவர் இம்யூன் சிஸ்டம் ஃப்ரம் கட் தான். அதுதான் வீடு. இம்யூன் சிஸ்டத்துக்கு 70% கட்டு தான். கட்னா குடல் தான். அண்ட் ஸ்கின் நல்லா இருக்கும், ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் ஸ்கின் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஓகே, அண்ட் என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிஏ டெஸ்ட் எடுக்க முடிஞ்சவங்க எடுக்கலாம். ஓகே, சென்னையில் இருக்கிறீங்களான்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்க எடுக்கலாம். வேளச்சேரியில அண்ணா நகர்ல இருக்கு அதோட ஃபெசிலிட்டி. அல்லது நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போய் பிசிஏ டெஸ்ட் எடுக்கணும்னா கொஞ்சம் பே பண்ணி தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் சாட்டர்டே. எது கட் ரீசெட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஃப்ரம் சாட்டர்டே செப்டம்பர் 21. வாட்ஸ்அப்பை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் keep reading the messages in the WhatsApp community group. See, இது ஒரு கம்யூனிட்டி. ஏன் நாங்க இதை இன்சிஸ்ட் பண்றோம் கீப் ரீடிங் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து இண்டிவிஜுவலா வந்து மெசேஜ் அனுப்புனா படிச்சுருவாங்க, குரூப்ல மெசேஜ் அனுப்புனா இக்னோர் பண்ணிடுவாங்க, மேபி பிளாக் கூட பண்ணிடுவாங்க. நிறைய மெசேஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பண்ணாம, ஏன்னா யுவர் ரெஸ்பான்ஸ் இஸ் மஸ்ட் டு அஸ் டு என்கரேஜ் அஸ் டு கைட் யூ. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க எங்கள்ட்ட பணம் கொடுக்கல, இது சர்வீஸ் இஸ் ஃப்ரீ. we are giving you free service. there are set of people here working for you. so இவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும், எங்களை என்கரேஜ் பண்ணணும்னா உங்களோட கோஆபரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு us. and program schedules will be shared in the same WhatsApp community group ல ஷேர் பண்ணிடுறோம்.
மறந்துட வேண்டாம். 21st is starting program 6 AM ஆரம்பிச்சிரும். யோகா செஷன் அண்ட் சயின்டிபிக் நாலேஜ் செஷன். 21st ஈவினிங் 9 PM மெடிடேஷன் செஷன் இருக்கும். அதுலேயே நீங்க வீடியோ கேமரா ஆன் பண்ணிட்டு அட்டன் பண்ணிக்கோங்க. 22nd மார்னிங் 6 AM யோகா செஷன் இருக்கும் அகைன். ஸோ வாரத்துல 2 நாள் மட்டும்தான் 1 மணி நேரம் மார்னிங் இது பண்ணணும். நான் 8 மணிக்கு முழிக்கிற ஆளாச்சே, நான் 9 மணி நேரம் தூங்குவேன், இன்னும் 9 மணி வரைக்கும் தூங்குறேனே அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். as I told you already, a little bit of small lifestyle habitual changes கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் நீங்க செக் யுவர் பிசிஏ அகைன். 60 நாள் கழிச்சு மீண்டும் நம்ம பிசிஏ செக் பண்ணாதான் உங்களோட டோட்டல் ஃபேட்டோட கண்டென்ட் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ மாறி இருக்கு, உங்களோட வெயிட் எவ்வளோ மாறி இருக்கு, அப்புறம் விசரல் ஃபேட் எவ்வளோ மாறி இருக்குன்றது தெரியும். அண்ட் கண்டக்ட் ஆப்ஷனல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட். நம்ம இப்போ இன்னொரு நீங்க ஆரம்பிச்ச பிறகு we will send you Google form where you have to fill up your datas. என்ன டேட்டா அப்படின்னா உங்கள்ட்ட இப்போ வரைக்கும் நீங்க fill up பண்ணது உங்களோட பர்சனல் டேட்டாஸ், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், நேம், இவ்வளவுதான். பட் உங்க உடம்பு சம்பந்தப்பட்டதை பத்தியும் ஒரு கூகுள் ஃபார்ம் அனுப்புவோம், அதை நீங்க fill up பண்ணுங்க. தேவைப்பட்டதுன்னா நீங்க வந்து ஆப்ஷனல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் கூட நீங்க எடுக்கலாம். அது ஹாஸ்பிட்டல்ஸ்ல என்ன எடுக்கிறவங்க எடுக்கலாம். Fill the health assessment questionnaire. இதை தான் நான் I was talking about. Health assessment questionnaire உங்களுக்கு அனுப்புறோம், அதை நீங்க fill பண்ணுங்க. And submit your after photo. நீங்க வந்து இப்போ எடுத்துடுறீங்க ஒரு போட்டோ, 2 months கழிச்சு எடுத்து பாருங்க, வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க ஆப்ஷன் உங்களுக்கு நீங்க கொடுக்கலாம் எங்கள்கிட்டையும், அதை நீங்க பார்க்கணும். And we will ask you to write the transformative messages. ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்த டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் மெசேஜை பார்க்கலாம், அந்த வாட்ஸ்அப்ல போட்டுருவாங்க அவங்க. அதை வணக்கம் சார், 10 நாட்கள் குடல் மறுசீரமைப்பு விதிகளை கடைபிடித்ததன் விளைவாக என் எடை 3 கிலோ குறைந்தது. பாருங்க, கட் ரீசெட் பீரியட் 10 daysலயே 3 கிலோ எடை குறைஞ்சிருக்குது. எனவே எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திஸ் ஒன் பர்சன், ஒன் மிஸ்ஸஸ் சுனிதா குமாரி ஃப்ரம் நாகர்கோயில். இன்னொருத்தர் சேலத்துல இருந்து போட்டிருக்காங்க பாருங்க. Hi friends, thanks to Purva Saukyam Group and Ayub Khan sir. I'm very happy to share that my body weight is reduced from 77.5 kg to 73 kg. Though I am not active in the group. நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க, இதை நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்காதீங்க. ஓகே, நம்ம ஆக்டிவா இல்லாமலே இருக்கலாமா அப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். பட் நான் ஓப்பனா உங்கள்ட்ட சொல்லிடுறேன், அவங்க ஆக்டிவா இல்ல இருந்தாலும் I followed all instructions that is possible. Feeling my body light. Thank you, sir. We'll post about visceral fat details after I check up. There's another person. Good evening, sir. She's a professor in a college. Good evening, sir. இந்த 10 நாளில் நல்ல ஆரோக்கியமான உணவை உண்டோம் என்பதே முதல் மகிழ்ச்சி. அது வரைக்கும் அவங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிடலன்றது இதுல தெரியுது நல்லா. உடல் எடை 1.5 கிலோ குறைந்தது 10 நாள்ல. ஓகே, பசியும் குறைந்துள்ளது. அடி வயிற்றில் தசை லேசாகி உள்ளது. கண்ணால் பார்த்ததையெல்லாம் கையெடுத்து வாயில் இனிமேல் இடாது யோசனை செய்வோம் என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். அதாவது கண்டதை சாப்பிடுறது, இந்த கிரேவிங் இருக்கு பாத்தீங்களா, நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம போயிட்டு இருப்போம், ஃப்ரிட்ஜை திறந்த உடனே பார்த்தோம்னா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஐட்டம் வச்சிருப்போம், உடனே எடுத்து சாப்பிட்டுருவோம். ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு கிரேவிங் இருக்கும், இல்ல வடை, பஜ்ஜி, போண்டா சாப்பிட்றதுக்கு கிரேவிங் இருக்கும். அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு வராது. இவங்க என்ன சொல்றாங்க, அந்த டாக்டர் குமுதினி அண்ட் ஷீஸ் ஒரு PhD, அவங்க என்ன சொல்றாங்க, விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு நன்றிங்கிறாங்க. அண்ட் தேர்ஸ் another person. First of all, my humble pranams to Mr. Ayub Khan sir for your selfless service. After entering into this program, the good things which I got as follows. Early wake up, by doing yoga constantly, by drinking detox drink, I'm energetic. By eating my 3 times food. பாருங்க, நிறைய பேர் 3 times ஃபுட்டு கூட ஒழுங்கா சாப்பிட்றது இல்லையா, நேரத்துக்கு சாப்பிட்றது இல்லையா. ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அண்ட் திஸ் விசிபிள் உங்களுக்காக. இவரோட ஏஜ் 57. ஓகே, March 19 ஆரம்பிச்சிருக்காரு. 21 ஜூலையோட ரிசல்ட் பாருங்க. ஹைட்டு சேம் தான். வெயிட் 77.9 கிலோ இருந்திருக்காரு, அது 69.6 கிலோ. BMI 26 6, 23 கொண்டு வந்திருக்காரு. வெயிஸ்ட் சைஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இடுப்பு அளவு குறைஞ்சிடும். There are so many people complain to me. என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் வார்ட்ரோபை மாற்ற வேண்டியிருக்கு சார், எங்க ட்ரெஸ் எல்லாம் ஃபிட் ஆகல சார். இந்த அளவுக்கு கூட போயிடும்.
வெயிட் சைஸ் 39ல இருந்து 35 ஆயிருக்கு. ஓகே, WHR 0.92ல இருந்து 0.88 இருக்கு. பாடி ஃபேட் பர்சன்டேஜ் வந்து 26ல இருந்து 22. விசரல் ஃபேட் பர்சன்டேஜ் 11 இருந்திருக்கு, அவருக்கு 9.1% இருக்கு. there is a hero, there is another person. ஓகே, இவர் ஏஜ் 64. அப்ப 8/7/23ல போன வருஷம் 31/10/2023 இந்த 3 மாசத்துல வெயிட் 71 வந்து 63 கிலோ மாறிட்டாரு. BMI 28.7ல இருந்து 25 வெயிட் 41 இன்ச்சஸ்ல இருந்து 38 இன்ச்சஸ். WHR 0.97ல இருந்து 93. பாடி ஃபேட் 31.8ல இருந்து 27.8. விசரல் ஃபேட் 19ல இருந்து 11. ஒரு ஃபியூ ஹவர்ஸ் முன்னாடி கூட ஃப்ரெண்ட் ஃபேமிலியை கூட்டு போயிட்டு நாங்கள் BCA டெஸ்ட் எடுத்தோம். அப்போ கூட அவர்கிட்ட மென்ஷன் பண்ண ஐ வாஸ் 19 இருந்தது விசரல் ஃபேட்டு, 11க்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி. அண்ட் மை பாடி ஏஜ் வாஸ் 66. ஆக்சுவல் பயாலஜிக்கல் ஏஜ் அது வந்து 59 தான் அந்த மிஷின் காட்டுது. இது நத்திங் நோபடி பட் இட்ஸ் மீ. கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா அது என்னோட ஃபோட்டோ தான். ஓகேங்களா? அண்ட் தேர் ஆர் அதர் பீப்புள் ஹூ டிரான்ஸ்ஃபார்ம்டு, நிறைய பேர் இருக்காங்க இது மாதிரி. ஒருத்தர் வந்து இந்த ஒரு வாரத்தில் உடல் சுறுசுறுப்பாக உள்ளது, சுகர் மாத்திரை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருந்தேன், இப்போது 9 நாளா மாத்திரை எடுக்கல, சுகர் சாப்பிட்ட பிறகு 130 இருக்கு, சந்தோஷமா இருக்குது. சாப்பிடுறது கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு. என்ன கஷ்டமா இருக்கு தெரியுங்களா? அவர் ஒரு எம்ப்ளாயி, நேரத்துல சாப்பிட முடியல. கார்போஹைட்ரேட் சாப்பிட்டுட்டு இருந்தவருக்கு மில்லட் சொல்லியிருந்தோம், அது சாப்பிட முடியல, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாரு. பட் என்ன சொல்றாரு? கஷ்டமா இருந்தாலும் சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் தலைவலி இல்ல, தலை சுற்று குறைஞ்சிருக்குது, BP சுகர் நார்மலா இருக்கு, மலச்சிக்கல் தொந்தரவு. வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம மற்றதெல்லாம் வெளியே சொல்லலாம். ஆனா ஃபர்ஸ்ட் திங், காலையில காலை கடன் பண்றதுக்காக நம்ம டாய்லெட்ல போய் உட்கார்ந்த பிறகு அங்க ஆட்டோமேட்டிக்கா பவுல் மூவ்மெண்ட் இருக்கணும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும். ஆனா அங்க போயிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. டாய்லெட் போறதுக்கு அங்க உட்கார்ந்து சண்டை போடக்கூடாது. நம்ம உடம்போடே நம்ம சண்டை போட்டுட்டு இருப்போம். ஸோ அது பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலமா நீங்க அரெஸ்ட் பண்ணிடலாம். Now this is the final it's a question answer session, and you are welcome to open up, ask, you can ask the question, any question. நீங்க unmute பண்ணிட்டு நீங்க கேள்விகள் கேட்கலாம். We will answer you. And before that I would like இங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வந்திருக்காங்க. இவங்களும் வந்து அவங்களோட ஓகே, where is it? அனிதா மேடம், அனிதா மேடம் இருக்கீங்களா? அன்மியூட் பண்ணுங்கம்மா. அன்மியூட் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. வரல, இன்னும் ஆன் ஆகல. இன்னும் ஆன் ஆகலம்மா, இன்னும் ஆன் ஆகல, மைக் ஆன் ஆகல. ஓகே, மிஸ்ஸஸ் அனிதா ராமசாமி இவங்க பேரு. பேசுங்கம்மா. பேட்ச் 5ல இருக்கிறவங்க இவங்க. ஓகே ஓகே. எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோட பேர் அனிதா ராமசாமி, நான் சென்னையில இருக்கேன். திருவேற்காடு என்னோட வீடு. எனக்கு ஹெல்த்தியா நிறைய ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்ன, இதை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியாம அளவுக்கு ஒரு சில சொல்ல முடியாத காரியங்கள் என்கிட்ட இருந்தது. சரியா தூக்கம் வராது. நான் சுகர்ல இன்சுலின் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பி என்னன்னா, இந்த 5th பேட்ச்ல நான் இந்த பூர்வ சௌக்கியம் அந்த 360ல நான் என்டர் ஆனது. திடீர்னு வந்து சாருடைய வைஃப் ரமீசா மேடம் எனக்கு திடீர்னு கால் பண்ணாங்க ஒரு நாள். கரெக்டா இந்த ப்ரோக்ராம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கால் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது அருமையான ப்ரோக்ராம் எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நான் அதுல ஜாயின் பண்ணி எல்லாமே வித்தியாசமா சாப்பிட்டோம். அது எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது. சந்தோஷமா அதை சாப்பிட்டுட்டு வந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் நான் அனுபவிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 வருஷம் நான் இன்சுலின் ESI ஹாஸ்பிட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த இன்சுலினை நிறுத்துவாங்களா டாக்டர்கிட்ட நான் கெஞ்சின நாட்கள் அவ்வளோ அதிகம்.
ஆனா அந்த இன்சுலினை நிறுத்துறதுக்கு இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தது. அதோட சாப்பாட்டு வழிமுறைகள் எல்லாம் மாத்துனேன். சார் சொன்ன மாதிரி நிறைய நியூட்ரல் ஐட்டம் நான் நிறைய எடுத்தேன். அந்த மதுநாசினில ரொம்ப சப்போர்ட் எனக்கு. அதை இன்ன வரைக்கும் நான் விடல. இப்போ 6th பேட்ச்ல நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்ல, எனக்கு தூக்கம் வராது. ரொம்ப தூக்கம் டிஸ்டர்ப் ஆயிட்டு நைட்டு 2 மணிக்கெல்லாம் தூங்குன நாட்கள் உண்டு. பொழுது விடிஞ்சு எழுந்திருக்க முடியாது. அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். படுத்துட்டே இருப்பேன். நான் திரும்பி 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 படுப்பேன். தூக்கம் வராது. இன்னைக்கு தூக்கம் படுத்த செகண்ட்ல தூக்கம் வருது. அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, நான் வந்து நிறைய இப்போ இந்த ப்ரோக்ராம் நடந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட திருமணத்துக்கு போனேன். அங்க இந்த பிரியாணி சாப்பிடல. அந்த சாப்பிடுற கிரேவிங்கும் எனக்கு வரல. எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணப்ப இருந்த ப்ராப்ளம், சொல்ல முடியாத ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு யூரின் ஃபுல்லா எல்லோஷா போகும். அந்த எல்லோஷா போகும்போது எனக்கு அதை மாத்தவே, எப்படி இதை தண்ணி குடிச்சு பாக்குறேன், எது செஞ்சு பார்த்தாலும் எனக்கு மாறல. ஆனா இந்த நியூட்ரலைட்டை எடுத்துட்டு இந்த சாப்பாடு பழக்க வழக்கத்தை மாத்தி நல்ல பச்சை காய்கறிகள் சாப்பிட்டு இதெல்லாம் செய்ய 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 எனக்கு வந்து வித்தியாசம் ஒரு 10 நாள்லயே தெரிய ஆரம்பிச்சிச்சு. நல்ல ஒரு ஆர்வம் வாட்டர் மாதிரி ஒயிட்டா போக ஆரம்பிச்சு. நானே ஐயப்பனை கூப்பிட்டு, ஆனா இப்படி எனக்கு ஒரு மாற்றம் இருக்கு, எனக்கு ஒரே சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். இன்ன வரைக்கும் ஹெல்த்தியா இருக்கேன் நான். சோ அதுக்கு காடுக்கு தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட். அதுக்கடுத்து இந்த ப்ரோக்ராம் ஃப்ரீயா எங்களுக்கு கொடுத்த ஐயூப் அண்ணனுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்டுட்டு நாங்க ஜாயின் பண்ணிட்டேன். So God is great. Thank you. Thank you very much. Thank you. And I would like to ask one more person, Dr. Radhika, physiotherapist as well as dentist. பேச முடியுங்களா? Okay, sir. Yeah. Good evening, sir. Good evening to all. என்னோட பேர் ராதிகா. நான் வேளச்சேரியில தான் இருக்கேன். தென் நான் ஃபார் த பாஸ்ட் 10 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓன் கிளினிக்ல. இப்போ ரீசெண்டா வந்துட்டு ஒரு 2 months பேக் தான் வந்துட்டு இந்த பேட்ச் 5 இருக்கிறது எனக்கு தெரிஞ்சது. பூர்வ சௌக்கியம்ல வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். எனக்கு அப்போ வந்து 81 kg இருந்தேன் நான் வந்துட்டு. ஸோ வெயிட் அதிகமா இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நீ பெயின் எல்லாம் எனக்கே வந்திருந்தது. ஸோ எனி பெயின், தென் அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம் அதெல்லாமே கொஞ்சம் இருந்தது. பிளாட்டிங்கா, ஸோ எது சாப்பிட்டாலும் அந்த நெஞ்செரிச்சல் அதெல்லாமே இருந்தது எனக்கு கொஞ்சம். ஸோ எனக்கு சரி ஒரு ப்ராப்பரா கைட் பண்ற ஒரு பர்சனா சார் வந்து கிடைச்சிருந்தாரு அப்போ. ஸோ அதனால வந்துட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட வெயிட் வந்து 76 இருக்கு. தென் இன்ச் லாஸ் பாத்தீங்கன்னா நல்லா டிராஸ்டிக் சேஞ்சஸ். ஆக்சுவலா என்னோட ட்ரெஸ் சைஸ் பாத்தீங்கன்னா XXL இருந்தது. இப்போ பார்த்தா நியர் பை மீடியம் அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ கிராஜுவலா இந்த இன்ச் லாஸ் வந்துட்டு நல்லாவே விசிபிளாவே தெரியுது வந்துட்டு. ஸோ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். தென் அந்த சப்ளிமெண்ட்ஸ் சொன்ன சப்ளிமெண்ட்ஸ் அதெல்லாமே ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு வந்துட்டு. தென் நம்ம இப்போ நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் ஜிம்லாம் போயிட்டு இருந்தேன். பட் வந்து நான் ஸ்டாப் பண்ணோன்னா அகைன் எனக்கு ரீகெயின் ஆயிடுச்சு வெயிட் வந்துட்டு. பட் இதுல வந்து எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஈவன் நான் ஒரு 2 weeks பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரேக் விட்டேன், வெளியில சாப்பிடுறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. பட் அப்பவும் அந்த வெயிட் வந்து எனக்கு கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் ஆகுது. தென் அகைன் வந்துட்டு எனக்கு அந்த இன்டைஜஷன் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் இருக்கு. பட் அந்த அளவுக்கு நான் கரெக்டா ஃபாலோ பண்ணல. பட் சப்ளிமெண்ட்ஸ் கரெக்டா எடுத்துப்பேன், வாக்கிங் பண்ணுவேன். ஸோ அதுலவே எனக்கு நல்லா சேஞ்சஸ் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இன்னும் சார் கம்ப்ளீட்டா நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன்னா இதை விட கம்மி பண்ணியிருக்கலாம் இன்னமும் வந்துட்டு. ரொம்ப தேங்க்ஸ் சார் வந்துட்டு. Thank you, ma'am. Thank you very much. Thank you. Okay, sir. Okay.